காலையிலேயே வந்து நாட்டுக்கோழி அப்படி எல்லாம் ஒரு இடமா கோழி தவிடு சாப்பிடும். அதுக்காண்டி எல்லா இடத்துலையும் தவிடு மதிய விரசி கொண்டு வச்சுட்டேன். அது மாதிரி தவிடு விரசி வச்சுட்டு கோழி கூட திறந்து விடலான்னு சொல்லிக்கிட்டு எல்லா இடமும் தவிடு விரசி வச்சேன். நம்ம மொத்த கோழியும் திறந்து விட நேரம் தவிடு வைக்க விட மாட்டேங்க. அதுக்காண்டி முதலே தவிடு எல்லா கோழியும் விரசி வச்சுக்கிட்டு ஏதோ கூடு திறக்க முடியாது தான் கூட அந்த பழைய கட்டின கூடு அந்த கூடை திறந்து விட்டுக்கிட்டு கூட தான் திறந்துட்டு இருந்தேன். எதையாவது திறந்து விட்டுக்கிட்டு அடுத்த கூடு திறக்க போனோம். அதை அப்படியே திறந்துக்கிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தேன் மெதுவாக. அதில் அப்படியே வலைக்கு உள்ள வலை வச்சு அடைச்சி வச்சுருப்பேன். அந்த அது திறந்து விட்டுக்கிட்டு அப்படியே அந்த கூட்டுக்கு போய்ட்டுருந்தேன். இதுலேயும் கூட அப்படி திறந்து விட்டாச்சுன்னா அப்படி மெதுவாக எல்லா கோழியும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அந்த எல்லா கோழியும் மெதுவாக பத்து உடனே ஒரு பிளான் வெளியே போயிட்டுன்னா வெளியே போய் இறத்தனை உள்ள இடத்துல மாறி மாறி கோழிகளுக்குள்ளே கொத்து போடும். சேவல் வந்து ரொம்ப அதிகமானதுனால அப்படியே மாறி மாறி கோழிகளுக்குள்ளே கொத்து போடனால திறந்து வெளியே விட வேண்டியதாக இருந்து அவ்வளோ பற்றி வெளியே கொண்டு விட வேண்டியதாக இருந்து அந்த வலைக்குள்ளே இருந்து. மறுபடியும் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு பற்றி விட சொல்லிடுறாங்க. யாராவது இப்போ கோழி குஞ்சில் வந்து தவிடு வாசி வைப்பேன். எல்லா ட்ரிப்பும் வந்து கரண்டில் தான் பல்ப் விட்டு இப்போ இந்த கோழி விடால அடை வச்சு எடுத்து விட்டு இன்குபேட்டர்லாம் வச்சு மொத்தமாக ஒரு 17 குஞ்சு தான் போச்சு. அதுலேயும் இப்போ 16 குஞ்சோ 15 குஞ்சு தான் இருக்குது. ஒரு குஞ்சு எப்படியோ இறந்துட்டு உள்ளே இருந்தால் கோழியெல்லாம் மாறி மாறி கொத்து மஞ்சள் கம்பெடுத்து வெளியே விரட்டி விட்டு அவ்வளோ கோழியும் ரெண்டு சேவலும் போகவே மாட்டேங்க எவ்வளோ விரட்டினாலும். இந்த கோழி இங்கே இடம் வச்சு இந்த கோழியும் பயந்து ஓடிச்சு. சரி அப்படியே இதை வச்சுக்கிட்டு அப்படியே வீடியோ எடுப்போம்னு சொல்லி எடுத்து போனேன். கோழியில் இற வச்சுக்கிட்டு மயிறு தான் நல்லா சாப்பிடுது. சரி அப்படியே வச்சு வீடியோ எடுப்போம்னு சொல்லி எடுத்துகிட்டு ப்ரோ முன்னாடிக்கு நான் யூடியூப்பில் பேசுனதுக்கு இப்போ கொஞ்சம் நாள் பரவாயில்லாமல் பேசினான்னு தெரியல. நீங்கள் கொஞ்சம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி இதோடு மிச்சமாக பேச தெரியாது. இப்போ ஓரளவு பேச யூடியூப்பில் பழகிருக்கேன். தெரியலை, நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். யூடியூப்பில் கரெக்டாக பேசினா இல்லைன்னா வாய்ஸ் எதுவும் கொஞ்சம் சேக்காக எதுவும் இதை பேசினா அப்படி தெரில. நீங்கள் ரைட்டாக கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம காலையில் வேலைக்கும் போல் சரி நேரம் போல் அப்படியே சரி ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். அடுத்து இன்குபேட்டரில் கோழி வைக்கணுமா வைக்கப்படாதா நீ ஒன்றும் வேறு தெரியலை. யோசிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கேன் ப்ரோ. ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். நான் எப்போவுமே சொல்லிக்கிடுவேன். நமக்கு எந்த அளவுலாம் குவாலிட்டியாக எடுக்க மொபைல்லாம் கிடையாது. நம்மள்ட்ட இருக்க மொபைலில் தான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம். ஒருவேளை யூடியூப்பில் ஏதோ கொஞ்சம் வியூஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சுன்னா ஒரு நல்ல மொபைல் வாங்கி வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம் ப்ரோ. எல்லாருக்கும் பாய் ப்ரோ.